அக்கா சிக்கன் எப்படி இருந்து? டேஸ்டா இருந்துச்சா? ரேஸ்மா என்னத்த சொல்ல, திங்க ஆசை திருப்பி கட்ட பூசங்கிற மாதிரிலாம் இருக்கு. சூப்பரா இருந்து, அடிபொலி, வேற லெவல். தேங்க்ஸ் அக்கா. ரேஸ்மா எப்படியெல்லாம் செய்திருக்க, ஹோட்டல்ல செஞ்ச மாதிரியே இருக்கு. நானும் இப்படிதான் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுதேன், என் வீட்டுக்காரருக்கும் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுதேன். ஆனா ஒண்ணு நடக்க மாட்டுக்கு, என் கையில தான் என்ன இருக்குன்னே தெரியல, ஒண்ணு வர மாட்டுக்கு. உன் கை மனமே தனியெல்லாம் இருக்கு. உனக்கு வரக்கூடிய கொடுத்து வச்சுவேன். நீ நல்ல குளிருக்கு எதமா சூடாட்டு பொறிச்சு பொறிச்சு கொடுத்துட்டே இருப்ப, அவன் நல்ல நைய நொறுக்கு தின்னுகிட்டே இருப்பான். எங்க இருக்கானோ? சும்மா இருங்கக்கா, கிண்டல் பண்ணாதீங்கக்கா. நான் சொன்ன கிண்டலா இருக்கா? உங்க மச்சானுக்கு செய்து கொண்டு கூடு, அவர் திரும்பிட்டு இதே மாதிரிதான் வார்த்தையை சொல்ல போறாரு பாரு. சரி, நீ எப்படி செய்த, யாரு செய்துன்னு ஒரு பேப்பர்ல எழுதிட்டா, நானும் இதே மாதிரி இதே அளவுல போட்டு செஞ்சு எடுத்து பாக்கேன்னா. சரிக்கா சரி. பூமாரி, உனக்கு இன்னைக்கு குவாளுதான். ஆமாடி, எங்க அம்மாட்ட சின்ன போதும் பரவ செய்தற மக்கம்பா, அதோட மறந்துடுவா. ஆனா எங்க சித்தி சொன்ன உடனே டக்குன்னு செய்துட்டாங்க. இனி எங்க சித்தி இங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு ஜாலி தான். எனக்கும் ஜாலிதான், அப்பப்ப லேசா பரவசல் வழியா எட்டி பாக்கேன். என்னக்கா எந்திரிச்சிட்டீங்க, போகலாமே? கொஞ்ச நேரம் உட்காந்து ஜாலியா இருக்கு நீங்க பேசுறது கேக்குறதுக்கே. ஏம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துன்னு வச்சுக்கியா, என் மாமியாரி பெரிய வாரியில கொண்டுட்டு வருவா. வாரியில அடிச்சு வடக்கணிக்கு பத்தி விட்டுருவா. ஏங்கா உங்க மாமியார் அவ்வளவு பொல்லாதவங்களா? என் மாமியாரி பொல்லாதவளா இல்ல நல்லவளான்னு இன்னும் எனக்கு ஒரு வரமுறைக்கு வர தெரியல. ஏதோ ஒண்ணு, ஆனா என்னத்தையாவது ஒண்ணு செஞ்சு அவ்வளவுதான் வாரியில தூக்கிடுவா. நல்ல காமெடியா பேசுறீங்க. சரிம்மா, உங்க மச்சானு கொண்டு கொடு, போயிட்டாருன்னா. ஓகேக்கா. இவ்வளவு நேரம் நின்னதுக்கு கூட ஒரு பீஸ் செப்பி பீஸ் தந்திருந்தா நல்லா இருக்கும், போகும்போதே தின்னுட்டு போயிருக்கலாம். சரி இருக்கட்டு, நம்மளும் இதே மாதிரி ஒரு நாள் செய்தோம், அடிச்சு நொறுக்குதோம். பூமாரி வாடா போவோம். வாடி மக்கா, உனக்காண்டி தானே அண்ணன் மெனக்கிட்டு வாடி போய் டீயும் இந்த உள்ளி வடையும் வாங்கிட்டு வந்தோம். நம்ம கொஞ்சம் கோவமா இருக்க மாதிரி நடிக்க வேண்டியதான், இல்லன்னா அவ்வளவுதான். மருமக கூட சேர்ந்து எங்க அம்மையும் என்ன தரையில போட்டு மிதிச்சாலும் மிதிச்சிருவா. பாருமா, நீ கைய கூட போறியே இல்லையா? கைய விடு, நான் எங்க ஊருக்கு போட்டும், பஸ் இல்லனாலும் பரவாயில்ல, நான் நடந்தே போயிருவேன். எட்டு பக்கம் சூடு ஆறிரும் டீ உள்ளி வடை, அதுக்கப்புறம் தின்னா வம்பா போம் டீ நல்லா இருக்காது. ஆனா ஆமா, டீயும் குடிச்சு உள்ளி வடையும் சூட தின்னதானே சூப்பரா இருக்கும். சரி, எது எப்படியோ போய் தான் ஆகணும். தவறு, உள்ளி வடைக்கும் டீ கேண்டியும் நான் ஒன்னும் வரல, நீ கூப்பிடுதே கெஞ்சுதே கதறதேன்னு சொல்லிட்டு தான் வாரேன். எது எப்படியோ வாட்டி. தரு, வீட்டுக்குள்ள போனேன்னு அந்த மனுஷன் அடிக்க அடிக்க வருவாரு, நீ தான் என்ன காப்பாத்தணும் சரியா? நான் சொல்லுதம் டி, நான் மருமன்ட்டு சொல்லுதேன். அவரு கோவம் மறந்தா நான் அவர்கிட்ட பேசுதம் டி. நான் கோவத்துல இருக்கேன், பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோ. அதெல்லாம் எனக்கு தெரியும் டி, வாட்டி. சண்டை போடுற மாதிரி கோவத்துல இருக்க மாதிரி சீன் போட்டு 2 உள்ளி வடையை வாங்கி லபக்கு லபக்குன்னு வாயில போட்டுறணும். சரி, நீ முன்னால போ, நான் பின்னால வாரேன். என் மாவ கோவக்காரிதான், ஆனா இன்னைக்கு என்ன கோவப்படுதம்மா. மத்த நேரம் உள்ளி வடைன்னு சொன்னா போதும், அவ்வளவுதான். எவ்வளவு கோவமா இருந்தாலும் போயிரும். ஆனா இன்னைக்கு என்னவா ரொம்ப கோவத்துல இருக்கா. எல்லாம் தான் மனுஷன் தான். என் மருமே 2 அடி அடிச்சு போட்டார்ல. போய் சீக்கிரம் டீயை ஊத்தி வைக்கட்டும், நானும் பின்னாலே போயிருந்தேன். எம்மா சிரிச்ச மாதிரி மூஞ்ச வச்சிடக்கூடாது, மூஞ்ச உம்முன்னு தான் வச்சுட்டு போனோம், அப்பதான் எல்லாரும் நம்புவோம். இல்லன்னா டீக்கு முள்ளி வடைக்கும் ஓடோடி வந்துட்டான்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சு நம்மள துப்பிடுவோம். இப்பதான் சரியா இருக்கு மூஞ்சி. ஒரு பூ வைக்கிறதுக்குள்ள இந்த பூகம்பம்னா, அடுத்தாப்புல நிச்சயம்ல இருக்கு, கல்யாணம் இருக்கு, அடுத்தால மறு வீடு நிச்சயம் வந்தோம், என்னென்னவோ இருக்கு. இதுக்கெல்லாம் என்னென்ன நடக்க போது தெரியல. எல்லாத்துக்கும் நான் தான் பலிகடை ஆவானா அதுவும் தெரியல. எங்க மைனிக்காரி வேற கோவப்பட்டுட்டு ஓடிட்டாளே. இப்ப எல்லாரும் சேர்ந்து என்னெல்லாம் ஏசுவோமா, ஒன்னாலதான் இப்படி எல்லாம் நடந்துச்சு எப்படின்னு. என் மாமியகாரி என் மாப்பிள்ளை எல்லாரும் சேர்ந்து புடிப்புடின்னு புடிச்சுக்கிடுவோம்ல. என் மாமியகாரி கொஞ்சம்னா போதுமே, மோவள நான் தான் விரட்டுனே அப்படின்றவா. எல்லாம் என் தலை எழுத்து, வேற என்னத்த சொல்ல முடியும். வா மக்கா, உள்ள வா, நான் கூப்பிடுதே, இந்த அம்மா கூப்பிடுதே. யார் என்ன சொன்னா, உள்ள வாட்டி. கொஞ்சம்னா எங்க அக்கா ரொம்ப இன்னும் ஓவரா திமிரு பண்ணுவா. வாட்டி, அடுத்த வீட்டுல எட்டி பார்க்க மாதிரி பாத்துட்டு இருக்க, வா உள்ள வா. இது உங்க அம்மா வீடு, யார் ஒண்ணு வரக்கூடாதுன்னு சொல்லுவா. வாட்டி. திமிரு கொஞ்சம் கொஞ்சம் இல்ல. பாருமா, அவர் தேவையில்லாம பேசுறாரு. பிறகு அப்புறம் என் வாயும் நீளும், நானும் கூட 5-6 வார்த்தை பேசுவேன். அதுக்கப்புறம் பிரச்சனையாகும். அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு நானும் ஓடிடுவேன். மருமோன கொஞ்சம் அமைதியா இருக்க மருமோன, என் பெரிய பிள்ளை வந்தாதான் இந்த வீடு நிறையும். இது கோவப்படாதக்கா, வாக்கா வந்து உட்காரு. தங்கச்சி, நீனும் கோவப்பட்டு மச்சானும் கோவப்பட்டு அது வீடு வீடு ஆகுமா பாரு. பக்கத்துல உள்ள ஆளுகளுக்கு எல்லாம் சத்தம் கேட்டுச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். நம்ம வீட்டுல ஏதோ பெரிய சண்டை பொழுக்குன்னு தப்பா நினைச்சுக்கிடுவோம். ஆளுக்கு என்னத்துக்கு என்னவா சொல்லிட்டு இருக்கா அவளை தர. யாராவது ஒரு கப்பு டீயும் கொடுத்து இந்த உள்ளி வடையும் கையில கொண்டு தரமாட்டேக்கவள. எங்க அண்ணன்கார கையிலே வச்சிருக்கான், எதுக்கு வச்சிருக்கான்னு தெரியல எனக்கும். நானா போய் அந்த டீயும் உள்ளி வடையும் தானா சாப்பிட்டுன்னு கேட்க முடியும்? நம்மளே ஏதாவது ஒரு சீனை போட வேண்டியதான். நான் இருமுத மாதிரி நடிக்கேன். சரி, நடிப்புனாலும் பரவாயில்ல. ஒரு கப் டீயை கொண்டு கையில நீட்டதுக்கு இல்லாம வேன்னு அழுதுட்டு கிடக்கா. ஏம்மா ரொம்ப இருமலா இருக்கு, ஏதாவது சூடத்தா. டீ கொண்டாரே, வெண்ணி போட்டு கொண்டாரே. டாட்டி வெண்ணி போட்டா அதுல கொஞ்சம் மண்ணள்ளி போட்டு கொண்டா. போ, விட்டு விட்டு பேசுத. இருமலுக்கு வெண்ணி குடிச்சாதானே கேக்கும். மண்ணாங்கட்டி, அண்ணன் கையில டீ வச்சிருக்காம்ல, அதை ஒரு கப்ல ஊத்தி கொண்டா. போ. நான் ஒரு படுபாவி, அதை மறந்துட்டேனே.
எப்பா இப்போ அது புரிஞ்சுக்கிட்டாள. எடி செல்வி, உங்க அக்கா இருமிட்டு இருக்கால, என்னத்த போட்டு பாத்துட்டு இருக்க. உங்க அண்ணன் கையில அதுல இருக்க அந்த கூசால டீ இருக்கு, கொண்டு போய் ஒரு கப்பல ஊத்தி கொண்டா. போ, இந்த உள்ளி வடையும் ஒரு தட்டுல எடுத்து வச்சு கொண்டா. செல்வி என்ன அதனை பார்த்தேன். என் பொண்டாட்டி எப்படியாப்பட்ட ஆளு. அந்த டீக்கும் உள்ளி வடைக்கும் தான் இவ்வளவு நேரம் டிராமா போட்டிருக்கா. தங்கச்சி நின்னுட்டே இருக்க, உட்காரு. மாப்ள கிளம்புதேன். என்ன மச்சான் இவ்வளவு நேரம் தங்கச்சி வீட்டுக்கு போறேன் அப்படி இப்படின்னு ஆட்டம் காட்டினா, இப்போ கடைசியில நீங்களும் இப்படி கோவப்பட்டுட்டு போனா என்ன மச்சான் அர்த்தம்? மர்மோனா இருந்து பங்கனை முடிச்சிட்டு போங்க மர்மோனா. இடல பாதியா இப்படி கோவப்பட்டுட்டு போனா நல்லாவா இருக்கு? போற மனசுல எதுக்கு இழுத்து பிடிக்கியா? போனா போட்டுமே அவரு. அடி அறிவர் காட்டி, எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு. உன்னை கொண்டு விட்டுட்டு போறதுக்கு தான் வந்தேன். வந்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுல கிளம்பணும்னு தான் நினைச்சேன். வீட்டுல பிள்ளை தனியா இருக்குல்ல, நான் போயிட்டு நாளைக்கு பிள்ளையும் கூட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு எங்க இருக்கலாம். கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். கேட்டி நீனாவது வாயை வச்சுட்டு சும்மா இருயாமட்டி. அந்த மனுஷன்ட்ட யாமட்டி வாயை கொடுத்து வாயை வாங்குத. இப்போதானே நொத்து பத்து 5-6 அடி கொடுத்தாரு, அடக்க மாட்டியா? நீ சும்மா இரு, பேய் இருந்தால. மாப்பிள நீங்களாவது புரிஞ்சுக்கிடுங்க. பிள்ளை வர வீட்டுல இருக்கல தனியாட்டு, நான் இவளை கொண்டு விட்டுட்டு அந்த என்ன ஏதுன்னு நிலவரான்னு இங்கேயும் பார்த்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பத்துக்கோங்க வெளியில, அதையும் முடிச்சுட்டு போகணுன்னு தான் நினைச்சு கிளம்பி வந்தேன். இன்னும் ஃபங்க்ஷனுக்கு 2-3 நாள் இருக்கு பத்தியலா. நான் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளையும் கூட்டிட்டு நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு கூட்டிட்டு வந்துருந்தேன். சரிங்க மச்சான், எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. தங்கச்சி கொஞ்சம் வாய் துடுக்கா பேசும். அவன் இன்னைக்கு நேத்தா பேசுதா, இத்தனை வருஷமா அப்படிதான் பேசிட்டு கிடக்கா. இத்தனை நாளும் பொறுத்து போயாச்சு, இனி இருக்க கொஞ்ச நாளையும் பொறுத்து தொலைச்சு போக வேண்டியதான். வேற என்ன செய்ய? நாளை கழிச்சுலாம் பாக்காதீங்க, நாளைக்கு பிள்ளைய கூட்டிட்டு வாங்க. சரி. அவ வேற இந்த டிஎன்பிஎஸ்சி கிளாஸுக்கு போயிட்டு இருக்க பத்தியா, லீவ் போட முடியாது போயாம, பரிச்சை வேற பக்கத்துல வந்துட்டு. சரி மாமு சொன்னா நல்லா படிக்கணுமான்னு சொல்லுங்க மச்சான். சரி மாப்பிள்ள போயிட்டு வரேன். ஏத்தே போயிட்டு வரேன். இருங்க மாப்பிள்ள, அந்த தேயில தண்ணியை குடிச்சிட்டு போங்களாம். சுவாறு தின்னதே வயிறு முட்டை இருக்கு, போது வேண்டாம். நான் சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கான தான் காப்பி டீ எல்லாம் குடிப்பேன். சரி நாளைக்கு வந்துருங்கண்ணா. சரி தே, பிள்ளைய கூட்டிட்டு வரேன். அவர் போக்குல போறாரு, நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரா? பாட்டு அவ்வளவு திமிரு இந்த மனுஷனுக்கு. எடி போயிட்டு வரேன். வீட்டுக்கு போறேன்னு ஒரே வட்டமா வாடுன. யாவன் தானே எனக்கு தெரியும் டீ. பாரு கோவப்படுத்தாதியும். நீ யாவன் தானே எனக்கு தெரியும். அந்த டீக்கும் உள்ளி வடைக்காண்டி தானே வந்த. திமிரு பிடிச்ச மனுஷன் நம்ம மானத்தை கப்பல் ஏத்ததுக்குனே வந்திருக்காரு. ஏக்கண்ணா வேறென்ன வேண்டும்? 2 வடை ஒரு டீ. காரணம் இன்றே நான் சிரித்தேன். பைத்தியமாயவே. என்ன மச்சான் பாத்துட்டே இருக்கியே, எடுத்து சாப்பிடுங்க. ஆச்சரியமா இருக்கு, நீனா செஞ்ச? பின்ன பக்கத்து வீட்டுக்காரங்களா செஞ்சாங்க. சாப்பிட்டுட்டு சொல்லுங்க மச்சான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. மக்களே எடுத்துக்கடா. நிறுத்துங்க. என் மனசா என்ன இதெல்லாம்? சிக்கன். பின்ன நான் என்ன செங்கல் சொன்னேன்? யாது இதெல்லாம்? எனக்கு ஒண்ணு தெரியாதுமா, ஓ தங்கச்சியே கேளு. ஐயோ வசம்பா மச்சான் மாட்டி விட்டுட்டாரே. என்ன ரேஸ்மா இதெல்லாம்? அக்கா இந்த அக்கா அப்படி சாப்பிட்டு பாரு. இப்படி ஒரு சிக்கன் என்னைக்கு வாழ்க்கையில தின்னதே கிடையாது. அடிமொழி தூள் கிளப்பிட்டாளா என் தங்கச்சி. ரேஸ்மா குட்டி இன்னொன்னு கிடைக்குமா? சாப்பிடுக்கா, உனக்கு தானே வச்சிருக்கேன், நம்ம எல்லாருக்கும் தான். என்னங்க கையில வச்சுட்டு முடிச்சிட்டே இருக்கீங்க? எல்லாம் ஒன்ன கண்டு பயந்தா. திங்கிட்டுமா வேண்டாம் பாட்டி? தின்னுங்க, இதையும் சொல்லியா கொடுக்கணும். தின்னுங்க. அக்கா மச்சான் உன்னை கட்டி எவ்வளவு பயப்படுறாங்க. ஆமா பின்ன பயப்படாம. ரேஸ்மா சும்மா சொல்லக்கூடாது, உனக்கு வரக்கூடிய வீட்டுக்காரன் கொடுத்து வச்சவன் தான். ஏங்க நல்ல சிக்கனை வாங்கி தின்னு போட்டு 2 வாயாரம் வாழ்த்துங்க அவளை. ரேஸ்மா உனக்கு வரக்கூடிய வீட்டுக்காரன் கொடுத்து வச்சவன்னா கொடுத்து வச்சவேன். நல்ல அடிப்பொலி, நீ செய்து கொடுப்ப, அவன் நல்ல அளவோல நைய உட்காந்து தின்னுட்டு இருப்பான். நெடுமரிக சொன்ன மாதிரி நீங்க சொல்லிட்டீங்களே. உண்மையே தானே சொல்லுதே. ரேஸ்மா நீ நான் செஞ்ச, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆமாக்கா, மழை வர இந்த பெஞ்சிட்டு இருக்க இந்த நேரத்துல ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு மச்சான் சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் ஃப்ரிட்ஜ் போய் பார்த்தேன், கொஞ்சோண்டு சிக்கன் இருந்துச்சு, அதான் எடுத்து அப்படியே மசாலா எல்லாம் தடவி பொரிச்சிட்டேன்க்கா. அந்த தங்கச்சியா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சரி எல்லாரும் சேர்ந்து வட்டமா உட்காந்து தும்போம். எடி இதுல இருந்து என்ன தெரியுது? சிக்கன் நல்லா இருக்குன்னு தெரியுது. அடி விட பொறவு சொல்லுதேன் கதையா. என்ன கதைக்கா? மச்சான் ஏதோ சொல்றாரு. அவர் கிடக்க மாட்டாரு, சும்மா என்னத்துக்கு என்னமா சொல்லுவாரு. சரி வா உட்காரு, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். லே மக்கா, நல்ல ஞாபகம் வச்சுக்கா. ஆத்துக்கு குளிக்க போறோன்னு மட்டும்தான் எங்க அம்மாட்ட சொல்ல போறேனா. உங்க அப்பா கிட்ட ரேஷன் கடை வேட்டி இருக்கா? இருக்கும்ல, வீட்டுல கிடக்கும். சரி நீ ஒரு வேட்டி எடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் நானும் எங்க அப்பாவுல ரேஷன் கடை வேட்டி கிடக்கல, அத ஒண்ணு எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? சரி வீட்டு தெரியப்படாது, சரியால? அதெல்லாம் தெரியாம தான் எடுத்துட்டு வருவோம்ல வேட்டிய. இடுப்புல டவுசர் போட்டிருப்போம்ல, டவுசர்ல அப்படியே வச்சுக்கிடுவேன். ஆட்ட மாட்டோம்ல, இப்ப சரிதான். தெரியாம கொண்டு வரணும், அவ்வளவுதான். வீட்டுல மாட்டின செத்த. அதுக்கப்புறம் அதெல்லாம் மாட்ட மட்டும்ல மக்கா. எல்லாருக்கும் ஒரு மெசேஜ தட்டி விடு, எல்லாரும் ஆத்து பக்கம் கூடிடுவானுவா. இன்னைக்கு மீனை பிடிக்கும், எல்லாத்துக்கும் மசாலா போடுதான், அப்படியே 60 மாதிரி பொரிச்சு நல்லா திங்கும். பாரு வா, எங்க அம்மாட்ட சும்மா ஆத்துக்கு போறேன்னு மட்டும்தான் சொல்லி விடியாப்பா.
ஒண்ணும் சொல்ல மாட்டா. ஏல இப்பதானே சோறு தின்னுட்டு போனா கொஞ்சம் முன்னால பால் இன்னும் வரல. வந்தோனே காப்பி போட்டு தரேன். என்னமாக்கா? எம்மா இப்ப காப்பி வேண்டாம். ஒரு 5:30 போல குடிக்கே. இந்த ஒரே ஒரு விஷயம். என்னமாக்கா என்ன விஷயம்? யார் கூட சண்டை கண்டே போட்டியா? எம்மா நான் இப்ப ரொம்ப நல்ல பிள்ளை. யார் கூட சண்டைலாம் போட மாட்டேன். என் ஃப்ரெண்ட் எல்லாரும் சேர்ந்து ஆத்து குளிக்க போறானும்மா. அதான் நானும் கொஞ்சோண்டு ரெண்டே முங்கு போட்டு சொல்லிட்டா. ஏல மக்கா மழை வெள்ளம்லாம் வருது. எடி கனி வாங்காச்சி. எடி ஏற்கனவே மழை வெள்ளம் அதிகமா போகுது நம்ம ஊர்ல. இந்த பைகளெல்லாம் அனுப்பிடாத. நேத்து இவனோட சேர்ந்த ஃப்ரெண்டு மாதிரிலாம் ஆத்துக்குள்ள இறங்கி மீன் பிடிக்கான வெட்டி அது சரியில்லை பத்தியா? நான் ஆத்து பக்கம் போனேல. மக்களே அழாத. உன் நல்ல இதுதான மக்கா சொல்லுதா உங்க அம்மா. மத்த நேரம் நம்ம ஊர் ஆத்துல எப்பவும் குளிக்க மாதிரி குளிக்கலாம். ஆனா இப்ப மழை வெள்ளம் வருது பத்தியா? காட்டாத்து வெள்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கியா என்ன ஸ்பீடுல வரும் தெரியுமா? நீங்க எப்பவும் போல குளிப்பிய தண்ணி வரது தெரியாது உங்களுக்கு. அதனாலதான் அம்மா உங்களுக்கு நல்லதுதான் சொல்லுவா. இல்ல செம்பு எடுத்துட்டு போய் 1/2 லிட்டர் பால் நம்ம கோயிலாத்த வீட்ல வாங்கிட்டு வா. இந்த கணேச தாத்தா கடையில வடை போட்டுருப்பாரு. சூடா ஒரு 5 வடையை வாங்கிட்டு வா. ஏம்மா வடை வாங்க துட்டு அந்த தாத்தாட்ட எங்க அம்மா சொன்னான்னு சொல்லு. கணக்குல எழுதி விடுவாரு. ஏய் மக்கா வாழ போவும். தாட்டி நீ கேட்டையில துட்டு. ஆச்சி யூனிஃபார்ம் எடுத்து தைக்க வேண்டியிருக்கு பத்தியலாம். அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன். அடுத்த மாசம் கிட்ட துட்டு வந்தனா தந்துருது. என்னாச்சி? எடி பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்கு எடி உன்னால திருப்பி தர முடிஞ்சுதா தா. இல்லன்னா தராண்டாட்டி பரவாயில்ல. அதெல்லாம் இல்லாச்சி. அவசரத்துக்கு தந்திருக்கிய. உங்க மனசு யாருக்கு வரும்? நானும் 2-3 நாள்கிட்ட கேட்டு பார்த்தேன். எல்லாரும் மாச கடைசின்னு எல்லாரும் சொல்லிட்டாவோ கையை விரிச்சிட்டாவோ. அதான் சரி உங்ககிட்ட கேட்டேன். நல்ல வேலை தந்தியோ. 6ஆம் தேதி பள்ளியிடம் திறக்க போதாச்சு. அன்னைக்கு புது யூனிஃபார்ம் போட்டுட்டு போனா கொஞ்சம் சந்தோஷமா அந்த பையன் போவான். எடி என்ன இருந்தாலும் படிப்பு தான் முக்கியம். எப்படி கஷ்டப்பட்டுனாலும் உருண்டு பிறண்டாது படிக்க வச்சுவிடு. அவன் படிச்சு நல்லா இருந்தா போதாச்சு. எனக்கு தரணும்னு ஒண்ணு வேண்டாம். இது தம்பி பெத்த தாயோட மனசு. மைனிக்கு எங்க வெளியே நடக்க விஷயம் தெரியாதுல்ல. வருத்தத்துலதான் இருக்கோ போல இருக்கு. இன்னும் மைனி என்னமோ வருத்தத்துல இருக்கிய. அக்கா வர சண்டை போட்டுட்டு வீட்டு விட்டு போயிட்டா. இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அது நினைச்சது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு பாத்துக்கா. ஆட நீங்க வர மைனியா அங்க வந்து பாருங்க கூத்த. என்ன செல்வி சொல்லுத? நீங்க வந்து பாருங்களா. என்னவா இருக்கும் போய் பாப்போம். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாமா? கன்னியாகுமரியிலிருந்து ஸ்ரீஹரணி அவங்களுடைய பிறந்த நாளை இன்றைக்கு கொண்டாடுறாங்க. பிறந்த நாள் கொண்டாடும் ஸ்ரீஹரணியை வாழ்த்துறவங்க அவங்களுடைய தம்பி பாலமுருகன். ஸ்ரீஹரணி, உங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த காமெடி வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கன்னியாகுமரி காமெடிஸ்.